எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் மற்றும் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசின ஒரு ஃபோன் ஆடியோ சம்மந்தப்பட்டது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஃபோன் ஆடியோவை பற்றி இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ராகவா லாரன்ஸ் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்கிறாரு, அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்கிறாரு. இன்றைக்கி இதுதான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ராகவா லாரன்ஸும் முதல்வர் விஜய் அவர்களும் பேசின அந்த ஃபோன் ஆடியோவை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்கில் யார் போட்டியிட போகிறா அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா டிவிகே சார்பாக ராகவா லாரன்ஸ் போட்டி போடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட கருத்து மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அவரை பற்றி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்களை தெருநாய்க்களோடு ஒப்பிடுறாரா அப்படிங்கிற மாதிரி சில பேரும், அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த பணக்கார புத்தியிலேயே பேசுகிறாங்க, மனிதர்களை மனிதராக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் யதார்த்தமாக சொல்கிறது இங்கே தவறாக புரியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேயர்களே, திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் தான் கிடையாது, டிவிகே சார்பாக யார் போட்டியிட்டாலுமே கண்டிப்பாக டிவிகே தான் அங்கே வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே யாருக்கும் இருக்க போகிறது இல்லை. இருந்தாலும் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்கு இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் டிவிகேக்கான அந்த மரியாதையை தக்க வச்சுக்கொள்ள முடியும். அடுத்து இன்னும் 5 வருடம் கழித்து எலெக்ஷன் நடந்தாலும் அதே மரியாதை அப்படியே நிறுத்தப்படும். அதை விட ரொம்ப முக்கியம், இன்னைக்கு டிவிகே கட்சி ஆட்சியில் இருக்குது, அதற்கான மதிப்பு மரியாதையும் அதே மாதிரி 108 சீட்டே வச்சுள்ள டிவிகே கட்சிக்கு இன்னும் ஒரு சீட் கூடுதலாக வரதும், அதே மாதிரி இன்னும் சில கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நீடிக்கணும்னா டிவிகே அப்படிங்கிற அந்த கட்சி தன்னுடைய பலத்தை நிரூபிச்சு ஆனும் திருச்சி கிழக்கில். அதனால எல்லாராலையும் மிக பெருமளவுக்கு உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. சில தொண்டர்கள் ராகவா லாரன்ஸ் நிற்கப்பட்டால் கண்டிப்பாக வெற்றி டிவிகேக்கு தான், அதனால ராகவா லாரன்ஸை நிற்க வைங்க அப்படின்னும் மக்களும் பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்கில் இவங்கன்னு கிடையாது, முதல்வர் விஜய் யாரை காட்டினாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அங்கே ஓட்டு யாருக்கு விழ போகுதுன்னா முதல்வர் விஜய்க்காக தான் விழப்போகுது. அதனால் ராகவா லாரன்ஸ் ஆப்போசிட் கட்சியில் நின்று பண்ணால் கூட வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் வெளியாகி இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட, நான் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் அது தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்குது, அது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசவும் முதல்வர் விஜய் அவர்கள் அது என்ன விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன், நீங்கள் அந்த மாதிரி நினச்சி பேச மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் இது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. நேயர்களே, நீங்கள் சொல்லுங்கள், ராகவா லாரன்ஸ் பண்ணது சரியா தப்பா? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. நன்றி.